ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கடலூர் மாவட்டம் பெரிய காட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் சசிகுமார். கார் ஓட்டுநரான இவர் ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை ரங்காரெட்டி பாளையத்தில் உள்ள தனது நண்பர் ராஜாவின் வீட்டின் முன்பு காரை கழுவிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி சசிகுமார் மற்றும் ராஜா மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளது. இதனால் பதறிப்போன இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். ராஜா வீடுகள் வழியாக தப்பிச் சென்று ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். டிரைவர் சசிகுமார் வயல்வெளி வழியாக தப்பிச் சென்ற நிலையில் அவரை விரட்டிச் சென்ற கும்பல் வெட்டியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து டிரைவர் சசிகுமாரின் அண்ணன் சரண்ராஜ் அளித்த புகாரின் பேரில் ஏழுமலை, அவரது மகன் பெருமாள் உள்ளிட்ட 5 பேர் மீது ரெட்டிச்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். 6 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போது புதுச்சேரியை சேர்ந்த கூலிப்படை இந்த கொலையை செய்தது தெரிய வந்தது. மேலும் போலீசாரின் விசாரணையில் ரியல் எஸ்டேட் தொழில் தொடர்பாக ரங்காரெட்டி பாளையத்தை சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட சிலருடன் ராஜா மற்றும் டிரைவர் சசிகுமாருக்கு முன்விரோதம் இருந்தது தெரிய வந்தது. மேலும் ஏழுமலையின் மகன் பெருமாளை சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கும்பல் கடத்திச் சென்று தாக்கியதாகவும், இந்த சம்பவத்திற்கு ராஜாவும் டிரைவர் சசிகுமாரும் காரணம் என ஏழுமலை தரப்புக்கு தெரிய வந்ததால் இந்த ரிவெஞ்சை எடுத்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இது தவிர பெரிய காட்டுப்பாளையத்தை சேர்ந்த ஒருவருடன் ரியல் எஸ்டேட் தொழில் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக ரங்காரெட்டி பாளையம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்களை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் 8 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ரங்காரெட்டி பாளையத்தை சேர்ந்த ஏழுமலை, அவரது மகன் பெருமாள், சின்னதுரை, வின்சென்ட் ராஜ், துளசிமணி, அரவிந்த் என்ற விக்ரம், கூலிப்படையைச் சேர்ந்த ஜெயமூர்த்தி என்ற கபாலி மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஆகியோர் அடங்குவர். கைது செய்யப்பட்ட புதுச்சேரி சிறுவன் யூடியூபை பார்த்து இவர்களுக்கு வெடிகுண்டு தயாரித்து கொடுத்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இதில் தொடர்புடைய பிரியதர்ஷினி நகரைச் சேர்ந்த 15 வயது சிறுவனை போலீசார் தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதுவும் சந்தேகம் வராமல் இருப்பதற்காக கூடையில் வைத்து கீரை கட்டுகள் மற்றும் கலர் கோல மாவுகளை வைத்து வெடிகுண்டுகளை யாருக்கும் தெரியாமல் சம்பவ இடத்திற்கு எடுத்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஆயுதங்கள், வாகனங்கள் மற்றும் கைபேசிகள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.